ஸ்ரீ கிருஷ்ண லீலா பாகம் 6 கோபிகா வஸ்திர அபகரண லீலா. கோபிகள் கிருஷ்ணனிடம் அளவில்லா அன்பு வைத்திருந்தார்கள். அவனை தரிசிக்காவிடில் அவர்கள் உள்ளம் திருப்தி அளிக்காது. மனது ஏனோ அலல்படும். எதையோ இழந்தவர்கள் போல் துன்பப்படுவார்கள். அத்தனை பிரேமை பாசம் அவர்களில் உள்ளத்தில் சுடர் ஒளியாக ஜொலித்தது. கிருஷ்ணன் வேணுகானம் இசைத்தால் போதும், அதை கேட்டு தன்னையே மறந்து விடுவார்கள். கிருஷ்ணன் பசு கன்றுகள் சூழ ஒய்யாரமாக கால் மேல் கால் போட்டு கொண்டு கொஞ்சம் தலையை சாய்த்து வேணுகானம், வேணு என்றால் புல்லாங்குழல், கானம் என்றால் பாட்டு, வேணுகானம் என்றால் புல்லாங்குழலில் பாட்டு இசைப்பது. வேணுகானம் செய்யும் பொழுது அழகு வர்ணிக்க இயலாது. பசுமை நிறைந்த சூழ்நிலையில் மரத்தின் நிழலில் நீலமேக சியாமளான பகவான் பொன்னிற வஸ்திரம் அணிந்து கொண்டு மார்பில் கௌஸ்துபகாரம் தவள தாமரை பூ போன்ற அந்த இரு கைகளில் வேணுவை பிடித்து கொண்டு கொவ்வை பழம் போன்று இதழ்களில் புல்லாங்குழலை வைத்து கீதம் இசைக்கும் பொழுது பசுக்களும் கன்றுகளும் தன்னை மறந்து இருக்கும். கோபிகர்களும் கோபாலர்களும் யசோதையும் கூட மெய் மறந்து லயித்து போவார்கள். அவர்கள் கிருஷ்ணனை யசோதாவின் மகன் என்று மட்டும் நினைக்காமல் தாங்கள் வணங்கிய ஸ்ரீமன் நாராயணனையே கிருஷ்ணனிடம் கண்டார்கள். தங்கள் ஹிருதய குகையில் அமர்ந்திருக்கும் ஆத்மனை கிருஷ்ணனிடம் கண்டார்கள். அதனால் தன்னையே அவனிடம் அர்ப்பணித்து அவனுடன் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் இந்த கோபிகள் யமுனையின் பக்கத்தில் உள்ள தடாகத்தில் நீராடினார்கள். அந்த தடாகம் சற்று ஊருக்கு வெளியே இருந்ததால் ஆள் நடமாட்டம் இல்லாதிருந்தது. அவர்கள் நீராடும் பொழுது ஆடைகளை படித்துறையில் வைத்துவிட்டு நீராடினார்கள். அவர்கள் விளையாடிக் கொண்டே நீரை ஒருவரை ஒருவர் முகத்தில் மற்றவர் வீசிய வண்ணம் நீராடினார்கள். அவர்கள் அறியாமல் கிருஷ்ணன் அவர்களின் ஆடைகளை மரங்களில் தொங்கவிட்டு அந்த கிளையில் அமர்ந்து கொண்டு குழலூதினார். அந்த ஓசையை கேட்ட கோபிகள் அவர்கள் விளையாட்டு நின்று விட்டன. திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காரணம், படித்துறையில் அவர்கள் வைத்த ஆடைகளை காணவில்லை. மதுரமான குழல் இசை வேறு கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த கிருஷ்ணனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று சுற்றும் முற்றும் பார்த்தவர்களுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் கிருஷ்ணன் அமர்ந்து குழலோசை எழுப்பினார். இதை கண்ட கோபிகள் மனதில் அச்சத்துடன் கிருஷ்ணனை கண்டிப்பது போல் கேட்டனர். கிருஷ்ணா, இதுவென்ன விளையாட்டு என்று கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு கேட்டனர். கிருஷ்ணன் புல்லாங்குழலில் கீதம் இசைத்து கொண்டே இருந்தான். இவர்கள் சற்று கோபத்துடன், இது என்ன விளையாட்டு கிருஷ்ணா, நாங்கள் எப்படி கரையேறுவது என்று கேட்டனர். இதை கேட்ட கிருஷ்ணன், நீங்கள் மரத்தடிக்கு வாருங்கள், உங்களுடைய ஆடைகளை தந்து விடுகிறேன் என்றான். இதை கேட்ட கோபியர்கள், கிருஷ்ணா, நீ பேசுவது முறையல்ல, ஆடையின்றி நாங்கள் எவ்வாறு கரைக்கு வருவது என்று கேட்டார்கள். கிருஷ்ணன் பதில் பேசவில்லை. அதற்கு சற்று கோபத்துடனேயே, கிருஷ்ணா, இவ்வாறு செய்வது நன்றாக இல்லை, எங்களை கஷ்டப்படுத்தாதே, விளையாட்டு போதும், எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு என்றார்கள். அதற்கு கிருஷ்ணன் பதில் சொன்னான், இங்கே என்னை தவிர வேறு யாருமே இல்லை. என்னிடம் அளவற்ற பிரியம் கொண்டுள்ள நீங்கள் கரையேற ஏன் தயங்குகிறீர்கள் என்றார். கிருஷ்ணா, தர்மத்திற்கு எதிராக பேசுகிறாய், உன்னுடைய சொல்படி நடக்க முடியாது, தயவு செய்து எங்கள் ஆடைகளை கீழே போடு என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கு கிருஷ்ணன் சற்று கடுமையாகவே சொன்னான், தர்மத்தை பற்றி எனக்கு அறிவு புகட்டும் நீங்கள் தர்மப்படி நடந்து கொள்கிறீர்களா?
என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் என்ன தர்மத்தை மீறி நடந்து கொள்கிறோம் என்று பதில் கேட்டார்கள். பெண்கள் பொதுவிடத்தில் ஆடையின்றி நீராடலாமா? இது சரியான செயலா? நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டு என்னிடம் தர்மத்தை பற்றி பேசுகிறீர்கள். தர்மம் உங்களுக்கு ஒரு விதம், என்னிடம் ஒரு விதமா? அப்படி இருக்கையில் என்னை மட்டும் தர்மப்படி நடக்கச் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்றார். கோபியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் நீர் வழிந்தது. அழுது கொண்டே, கிருஷ்ணா, வம்பு செய்யாதே. உன்னுடைய விஷயத்தில் நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை. எங்களை இவ்வாறு தவிக்க விடுவதில் உனக்கு என்ன சந்தோஷம்? சோதிக்காதே, ஆடைகளை கொடுத்துவிடு என்று கெஞ்சி கேட்டார்கள். அதற்கு கிருஷ்ணன், உங்களில் ஒருவனாக என்னை நினைப்பது உண்மையானால் கரையேறி வாருங்கள். நான் என்ன அந்நியனா? நீங்கள் என்னை உங்களின் ஒருவனாக நினைப்பது உண்மைதானே? கழுத்தளவு அஞ்ஞானத்தில் நின்று திளைத்திருக்கும் உங்களை கரையேற்ற வந்த என்னிடம் வர ஏன் தயங்குகிறீர்கள் என்றார். கோபியர்கள் விழித்துக் கொண்டனர். நாராயணனுடைய சொரூபத்தை கிருஷ்ணனிடம் கண்டு அவனிடம் தங்களிடம் இருக்கும் அனைத்தும் அவனதே என்று நினைக்கும் நாம் பக்தியால் அவனிடம் ஒன்றிவிட்ட பின்னர் இந்த பாகுபாடு அர்த்தமற்றதுதான் என்று உணர்ந்த பின்னர் பகவானிடம் ஒன்றிவிடுவதுதான் முக்தி. அவனின் அம்சத்தையே நம் உடலில் காணுவதுதானே ஆத்ம சாட்சா்காரம். இதை உணர்த்தவே இந்த நாடகத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் நடத்தியிருக்கிறான் என்று அவர்கள் உணர்ந்து தன்னை மறந்து, ஹே பிரபு பரந்தாமா, எங்களின் அறியாமையை உணர்ந்தோம். எங்களுக்குள் இருந்த அஞ்ஞானத்தை போக்கிய உனக்கு நாங்கள் என்ன சொல்லி புகழ்வது என்று நாங்கள் அறியவில்லை. அறிவிலியான எங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் கரையேறினார்கள். கிருஷ்ணனும் அவர்களின் ஆடைகளை எல்லாம் கீழே போட்டான். அவைகளை ஆடைகள் என்று நினைக்காமல் ஞானம் என்ற எண்ணத்துடன் உடுத்திக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனான பரமாத்மனை பாடி ஆடி அவனது லீலா வினோதங்களை வர்ணித்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே, குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே, குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே, குறையேதும் எனக்கேதடி. அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகமகிழ்ந்துலகும் நில ஒளி தனிலே தன்னை மறந்து புள்ளினம் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிது என ஒரு பதம் பாட தக்கிட்ட தமிதி என நடம் மாட கன்று பசுவினோடு நின்று புடை சூழ என்று மலரும் முக இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்
குறையேதும் எனக்கேதடி சகியே குறையேதும் எனக்கேதடி மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் தூகில் ஆடவும் அகமகிழ்ந்திலகும் நிலவொளி தனிலே தன்னை மறந்து கொள்ளினம் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட திமிதி என நடம் மாட கன்று பசுவினோடு நின்று புடை சூழ என்று மலரும் முக இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் எனக்கேதடி சகியே குறையேதும் எனக்கேதடி. இதுவரை நாம் கேட்ட லீலைகளின் தத்துவங்களை சற்று விளக்கிவிட்டு பிறகு மேலே செல்வோம். கிருஷ்ணன் வெண்ணெய், பால், தயிர் திருடுவது, பெண்களின் வஸ்திர அபகரணம் புரிவது, இந்த லீலைகள் அற்புதமான தத்துவங்கள் நிறைந்தவை. எல்லா ஜீவர்களும் பசுக்கள். பசுவின் பால் வெண்மை நிறமுடையது. அதுபோல் ஜீவர்களின் மனமும் வெண்மை நிறமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெண்மை நிறம் தூய்மையை குறிப்பது. அப்படி என்றால் ஜீவர்களின் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது கருத்து. பாலை எவ்வாறு அடுப்பில் காய்ச்சுகிறோமோ அதுபோல் பக்தி என்ற உணர்வை வளர்த்து கொண்டு அதை அந்த பால் ஆறியதும் சிறிது உரைமோர் இட்டால் 8 to 10 மணி நேரத்தில் தயிராகிறது. அதேபோல் அந்த பக்தி என்ற உணர்வு வளர்ந்ததும் மனது சாந்தி அடையும் பொழுது ஸ்ரத்தை என்ற உரைமோரை இட்டு 8 to 10 மணி நேரம் போல் பொறுமையை வளர்த்து பயிற்சி செய்யும் பொழுது தயிர் என்ற பக்தி பழுத்த நிலையில் இருக்கும். அப்பொழுது தயிரை மத்தினால் கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும். அதே போல் ஜபம் தவம் என்ற சாதனையால் மனதை கடையும் பொழுது வெண்ணெய் என்ற ஞானம் கிடைக்கிறது. ஜீவர்களின் ஹிருதய குகையில் இருப்பவரும் பரம்பொருள் தானே. ஆகையால் ஞானத்தினால் பரம்பொருளை போற்றி வழிபட வேண்டும். இதுதான் கிருஷ்ணன் வெண்ணெய் தயிர் உண்ணும் லீலை. அடுத்தவர் வீட்டில் திருடுவது என்ற லீலை பகவானை ஞானத்தினால் உபாசிக்க வேண்டும். எப்படி? புலன்களை அடக்கி உள்ளிழுத்து அவைகளை அறிய விடாமல் தியானிக்க வேண்டும் என்பதுதான் திருடி வெண்ணெயை உண்ணும் லீலை. கோபிகா வஸ்திராபரண லீலை. கோபிகள் வஸ்திரமின்றி தடாகத்தில் குளிக்கிறார்கள். அதாவது ஒரு ஜீவன் ஞானமின்றி கழுத்தளவு பந்தங்களால் சம்சாரத்தில் உழல்கிறார்கள். அந்த ஜீவர்கள் ஞானத்தை பெற குரு உபதேசம் வேண்டும். அதுதான் கோபிகள் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு கிருஷ்ணனை வஸ்திரம் கொடு என்று கேட்பது. கேட்டதும் கிருஷ்ணன் சொன்ன தத்துவத்தால் கரையேறினார்கள். அதாவது கிருஷ்ணனின் அனுகிரகம் பெற்று பந்தங்களில் இருந்து விடுபட்டு கரையேறினார்கள் என்பது கருத்து. மற்றும் ஒரு சமயம் கிருஷ்ணன் பலராமன் சக நண்பர்களுடன் பசுக்களை புற்கள் அடர்ந்த இடத்தில் வழக்கம் போல விட்டுவிட்டு விளையாடிவிட்டு அவரவர்கள் கொண்டு வந்த உணவு வகைகளை எடுத்து சாப்பிட்டு நீர் அருந்தி சற்று ஓய்வெடுத்தார்கள். இது இப்படி இருக்க சற்று தூரத்தில் சில ரிஷிகள் கம்சனுக்கு பயந்து கொண்டு
அவன் அறியாமல் யஜ்யம் செய்து வந்தார்கள். அவர்கள் நாராயணா என்ற நாமத்தை கூட உரத்த குரலில் சொல்ல பயந்து ரகசியமாக சொல்லி வந்தார்கள். மனம் பூராவும் பயம், ஆனால் வாய் மட்டும் நாராயணனின் ஸ்மரணை. யாகம் யஜ்யம் நடத்தி வந்தார்கள். அந்த ரிஷிகளின் பத்தினிகள் மிகவும் பக்தியுடன் ஒருமித்த மனதுடன் நாராயண ஸ்மரணை மகா பக்தர்கள். கிருஷ்ணன் பிறந்தது காளிங்க நர்த்தனம் எல்லாம் கேள்விப்பட்டு இரவு பகலாக ஸ்ரீ கிருஷ்ண தியானம். எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ண தியானம், கிருஷ்ண தரிசனம் கிடைக்காதா என்று தினம் தினம் தியானம். ஒரு நாள் அவர்கள் ஒன்று கூடி ஜபம் செய்தார்கள். கிருஷ்ணனை காண ஆவல் மிகுதியால் மனமுருகி கண்கள் பனிக்க கானம் செய்து கொண்டு எப்பொழுதும் கிருஷ்ண பஜனம் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணா நின் மனம் கனியாதா, கண்ணா நின் மனம் கனியாதா, கமல கண்ணா நின் மனம் கனியாதா. கோபியர் கொஞ்சும் கோகுல பாலா, கோவர்தனகிரி தாரி. கோபியர் கொஞ்சும் கோகுல பாலா, கோவர்தனகிரிதாரி. கோபாலா நின் மனம் கனியாதா, காணாதிருந்தால் என் கண்ணும் ஊரங்காது, காணாதிருந்தால் என் கண்ணும் ஊரங்காது, உன்னை காணாதிருந்தால் என் கண்ணும் ஊரங்காது. கனலிடை ஏறும்பேன கதறுகின்றேன், காணாதிருந்தால் என் கண்ணும் ஊரங்காது. கனலிடை ஏறும்பேன கதறுகின்றேன், கடை கண்ணோக்கி கடை கண்ணோக்கி கருணை செய்யாயோ, கடை கண்ணோக்கி கருணை செய்யாயோ. கனவிலும் நினைவிலும் காலம் எல்லாம் என் மேல், கனவிலும் நினைவிலும் காலம் எல்லாம் என் மேல். கண்ணா செந்தாமரை கண்ணா, கோகுலவாசா கோபாலா நின் மனம் கனியாதா. பக்தர்களின் குரல் பரமனுக்கு கேட்காமலா போகும்? கேட்டது. திடீரென்று நண்பர்களுக்கு பசியாக இருந்தது. அவர்கள் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா என்னமோ தெரியவில்லை, பசியாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். எனக்கும் தான் பசியாக இருக்கிறது, வாருங்கள் என்று ஒரு 4-5 மைல்கள் கடந்து சென்று கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டு நண்பர்களிடம், அதோ அங்கு சில முனிவர்கள் யஜ்யம் செய்கிறார்கள், அவர்களிடம் சென்று நான் வந்திருக்கிறேன், மேலும் பசியோடு இருக்கிறேன், யஜ்யத்திற்கு எடுத்து வைத்து கொண்டு மீதியை தாருங்கள், மிகவும் பசியாக இருக்கிறோம் என்று கேளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அந்த பிள்ளைகள் ஓடிப்போய் அவர்களிடம், சுவாமி, கிருஷ்ணனும் நாங்களும் பசியோடு இருக்கிறோம், யஜ்யத்திற்கு எடுத்து வைத்து கொண்டு மீதமுள்ள
நெய்வேத்தியத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளாமல் கவனிக்காதவர்கள் போல் அவர்கள் மந்திரங்களை சொல்லி யஜ்யம் செய்தார்கள். அந்த பையன்கள் மறுபடியும் கேட்டார்கள். அவர்களும் பதில் சொல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு மந்திரம் சொல்லிக் கொண்டு ஆகுதி செய்து கொண்டு இருந்தார்கள். யஜ்யமூர்த்தியான பகவான் நேரில் வந்து பசி என்று கேட்கிறார். இவர்கள் லட்சியம் செய்யாமல் அவர்கள் பாட்டு யஜ்ய மந்திரம் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். யாருக்காக இந்த யஜ்ய யாகங்கள்? இதற்கு ஒரு கதையுண்டு. ஒரு சமயம் ஒரு ரிஷி ஆசிரமம் நடத்தி வந்தார். அங்கே சிஷ்யர்களுக்கு வேதம் உபநிஷதம் எல்லாவற்றையும் சிஷ்யர்களுக்கு போதித்து கொண்டு கையில் அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது. இந்த பிள்ளைகளின் பாடம் முடிந்தவுடன் க்ஷேத்ராடனம் சென்று வர நினைத்து அதற்கு தகுந்தபடி யோஜனை செய்து இவர்களின் படிப்பு முடிந்ததும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் மனைவியுடன் க்ஷேத்ராடனம் புறப்பட்டார். ஓரிரண்டு க்ஷேத்திரங்கள் முடியும் பொழுதே மனைவி காலகதியாகி பரமபதம் அடைந்தாள். அவர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர் மட்டும் மற்ற க்ஷேத்திரங்களுக்கு புறப்பட்டார். முற்றும் துறந்த முனிவர்களுக்கு தீட்டு மற்றவைகள் எல்லாம் கிடையாது. அவர்கள் கால்நடையாக எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போவதால் நிறைய ஆண்டுகள் ஆயிற்று. அவருக்கு வயது முதிர்ந்ததால் நடக்க இயலாமல் பசியோடு ஒருவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று திண்ணையில் ஓரத்தில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டு இருந்தார். அந்த வீட்டு எஜமானன் இந்த முனிவரிடம் வேதம் பயின்றவர். ஆகையால் அவரின் பிம்பத்தை வரைந்து பூஜை நெய்வேத்தியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் இவர் வீட்டு திண்ணையில் ஜபம் செய்கிறார், முகமெல்லாம் வாட்டமடைந்திருக்கிறது என்றதும் அவன் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கணகண என்று மணி அடித்து அவருடைய படத்திற்கு நெய்வேத்தியம் செய்தாராம். உண்மையான அவரின் குரு வாசலில் பசியோடு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளே அவரது படத்திற்கு நெய்வேத்தியம், கற்பூரஹார்த்தி. இதுபோல் யஜ்யமூர்த்தியான விஷ்ணு பசி என்று சொல்லும் போது காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் யஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட அந்த பிள்ளைகள் ஓடி சென்று கிருஷ்ணனிடம் அந்த முனிவர்கள் ஒன்றும் கேட்ட மாதிரியே காண்பித்து கொள்ளாமல் ஹோமம் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். சரி, அவர்களின் பத்தினிகள் பக்கத்தில் உள்ள குடிலில் இருப்பார்கள், அவர்களிடம் போய் நான் சொன்னபடியே கேளுங்கள் என்று கிருஷ்ணன் சொன்னதும் அந்த பிள்ளைகள் அந்த குடிலுக்கு வெளியே நின்று, அம்மா, எங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று கேட்டனர். அதை கேட்ட அவர்கள் அந்த பிள்ளைகளை உள்ளே அழைத்து, என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், கிருஷ்ணன் எங்கள் நண்பன், சற்று தொலைவில் இருக்கிறான், எங்களுக்கும் அவனுக்கும் பசியாக இருப்பதால் சற்று முன் யஜ்யம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்களிடம் உங்களிடம் சொன்னது போல் அவர்களிடமும் சொல்லி கேட்டோம். அவர்கள் காதுகளில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. இந்த விபரத்தை கிருஷ்ணனிடம் சொன்னோம். அவன்தான் உங்களிடம் கேட்கும்படி சொன்னான். அதுதான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னேதான் என்ன சொல்லி நீ அழைத்தால் நீ வருவாயோ என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் யஜ்யத்திற்கு நெய்வேத்தியம் செய்து வைத்திருந்தார்கள். அவைகளை அப்படியே பூர்த்தியாக எல்லாவற்றையும் ஒவ்வொரு சட்டியில் போட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒரு ஏனத்தை சுமந்து கொண்டு அவர்களுடன் கிருஷ்ணன் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். வந்தவர்கள் கிருஷ்ணனை கண்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இடுப்பில் பீதாம்பரம்,
கௌஸ்துவ மணிகாரம் மார்பில் தவள கிருஷ்ணனது பின்னால் பலராமன் நின்று கொண்டிருந்தது அவர்களின் கண்களுக்கு ஆதிசேஷனாகவே தெரிந்தது. அந்த காட்சியை கண்ட அந்த விப்ரபத்தினிகள் அவனின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து, ஹே மாதவா, யதுகுல திலகா, எங்களை ரட்சிக்க வந்த ஈஸ்வரா, உன் பதம் பணிந்தோம் என்று பலமுறை வேண்டினார்கள். கிருஷ்ணன், முனிபத்தினிகளே, உங்களுக்கு தரிசனம் தரவே நாங்கள் இங்கு வந்தோம். உங்களது கோரிக்கையான நீங்கள் விரும்பும் மோட்சம் வாழும் பொழுதும் இறுதியில் உங்கள் மரண காலத்திலும் உங்களுக்கு சித்திக்கும் என்று சொல்லி உங்களிடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் ரிஷிகளும் கேள்விப்பட்டு ஓடோடி வந்தார்கள். பகவானை நமஸ்கரித்து தங்கள் பிழையை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினர். அவர்களையும் மன்னித்து ஆசி வழங்கி அனுப்பினார். தங்களின் மனைவியால் பகவானின் தரிசனம் கிடைத்தது என்று சந்தோஷமாக தங்கள் ஆசிரமம் சென்றார்கள். இதிலிருந்து அறிந்து கொள்வது, இந்த லீலையின் கருத்து, எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் பசி என்று வந்தவர்களுக்கு அன்னமிட வேண்டும் என்பது கருத்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இத்துடன் ஸ்ரீ கிருஷ்ண லீலை கோபிகள் வஸ்திர அபகரண லீலை நிறைவு பெற்றது. இனி கோவர்தனகிரி லீலையில் சந்திப்போம்.